நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், விக்னங்களை களையக்கூடியவர் விநாயகர், கர்மங்களை களையக்கூடியவர் கார்த்திகை. அப்ப நம்மளுடைய கர்மா அழியணும் அப்படின்னா அப்போ கரெக்டாக எடுத்துக்கிட்டோம்னா 30ஆம் தேதி இந்த 11 மணியிலிருந்து ஒரு 2:30 மணி வரைக்கும் பௌர்ணமி திதியும் இருக்கும், விசாக நட்சத்திரமும் இருக்கும். எப்பயுமே நான் சொன்ன மாதிரி சூரியன் உதிக்கும் போது அந்த திதி இருக்கக்கூடிய அந்த நட்சத்திரம் இருக்கக்கூடிய நாள் தான் நாம் விழாவாக கருதுவோம் இல்லையா? அந்த மாதிரி இந்த தடவை வைகாசி விசாகம் எப்போ வருது அப்படின்னு அலைகள் கூட நிலவினுடைய தன்மைக்கு ஏற்ற மாதிரி தான் வருதுன்னு தான் சயின்ஸ் சொல்லியிருக்கு. அதனால தான் நம்ம முன்னோர்கள் முன்கூட்டியே சந்திரனை மனோகாரகன் அப்படின்ற ஒரு கான்செப்ட்ல கொண்டு வந்து நிப்பாட்டி வச்சாங்க. எல்லா கிரகத்தினுடைய கதிர்களும் உள்வாங்கி நமக்கு அனுப்பி நம்மளை இயக்கக்கூடிய கந்தன் ஷட்கோண வடிவத்தில் 6 வகையான பிரச்சனைகளையும் 6 வகை பிரச்சனைக்குள் இருக்கக்கூடிய 3 விடயங்கள் மொத்தம் 18 வகையான வாழ்வியல் பிரச்சனையும் தீர்க்க. வைகாசி விசாகத்தன்னைக்கு நீங்க எது பண்ணக்கூடாது அப்படின்னா தயவு செஞ்சு நான்வெஜ் சாப்பிடாதீங்க. நீங்க அடுத்த கேள்வி கேட்கலாம், நான் விரதம் இருக்கேன், நான் நான்வெஜ் சாப்பிடலாமா? அது என்ன கேள்வினே தெரியல. விரதம் இருக்கும்போது நான் வெங்கடேஸ்வர ஆஸ்ட்ரோ அகாடமி வழங்கும் ஜோதிடர் டாக்டர் வித்யா கார்த்திக் அவர்களின் சூட்சம செல்வவசிய வகுப்பு நடைபெறும் நாள் ஞாயிற்றுக்கிழமை ஜூன் 14ஆம் தேதி 10 மணி முதல் 5 மணி வரை. வகுப்பில் இணையும் மாணவர்களுக்கு பூஜிக்கப்பட்ட மகாலட்சுமி வெள்ளி நாணயமும் தன ஆகர்ஷண மூலிகையும் வழங்கப்படும். மேலும் விவரங்களுக்கு ஸ்கிரீன்ல தெரிகிற நம்பருக்கு கால் செய்து உடனே முன்பதிவு செய்து கொள்ளவும். உலகெங்கும் உள்ள ஐபிஎன் பக்தி நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்க வித்யா கார்த்திக். மாதம் நம்ம ராசி பலன்லாம் பார்த்து முடிச்சதுக்கப்புறம் அந்தந்த மாதத்துக்கான ஒரு சிறப்பு பதிவாக சில விஷயத்தை பார்த்துட்டே வரும். அந்த வகையில் இப்போ நம்ம பார்க்கக்கூடிய ஒரு பதிவு என்னவென்றால், நம் சொந்த கடவுளான கந்த கடவுள் பிறந்த நாளான வைகாசி விசாகம் பற்றிய ஒரு சிறப்பு பதிவு. வைகாசி விசாகம் அப்படின்னால எல்லாருக்குமே தெரியும், முருகன் அவதரித்த அற்புதமான அதிவிசேஷமான ஒரு நாள். ஏன் அப்படின்னா, நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், விக்னங்களை களையக்கூடியவர் விநாயகர், கர்மங்களை களையக்கூடியவர் கார்த்திகை. அப்ப நம்மளுடைய கர்மா அழியணும் அப்படின்னா அங்க கந்தனுடைய அருள் இருந்தால்தான் முடியும். இந்த வைகாசி விசாகம் இந்த வருடம் 2026 எப்போ வருது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, எப்பயுமே நான் சொல்லிட்டே இருப்பேன், நிலா காலம் எல்லாம் தமிழர்களுக்கு விழா காலம் தான் இல்லையா? எப்பவுமே பௌர்ணமியோட தான் நிறைய இந்த முருகனுடைய திருவிழாக்கள் கொண்டாடுவார். தைப்பூசமா இருக்கட்டும், பங்குனி உத்திரமா இருக்கட்டும், வைகாசி விசாகமா இருக்கட்டும், எல்லாமே பௌர்ணமியோடு கூடிய நாள். ஏன்னா முழு பௌர்ணமி அன்றுதான் மனிதனுடைய மனம் என்பது சந்திரனுடைய ஒளியை வாங்கி கொண்டு அது தகுந்த மாதிரி இயக்கத்தின் மூலமாக இயங்கும். அலைகள் கூட நிலவினுடைய தன்மைக்கு ஏற்ற மாதிரி தான் வருதுன்னு தான் சயின்ஸ் சொல்லியிருக்கு. அதனால தான் நம்ம முன்னோர்கள் முன்கூட்டியே சந்திரனை மனோகாரகன் அப்படின்ற ஒரு கான்செப்ட்ல கொண்டு வந்து நிப்பாட்டி வச்சாங்க. எல்லா கிரகத்தினுடைய கதிர்களும் உள்வாங்கி நமக்கு அனுப்பி நம்மளை இயக்கக்கூடிய ஒரு காரணி யாரு அப்படின்னா அது முழு நிலவு மட்டும்தான், நிலா மட்டும்தான். அதனாலதான் சந்திரன் மனோகாரகன் என்ற தத்துவத்தின் அடிப்படையில் ஜோதிடத்தில் பார்க்கப்படுகிறார். அந்த மாதிரி பௌர்ணமி தினத்தன்று பார்த்தீங்கன்னா நிறைய விழாக்கள் எல்லாமே பௌர்ணமி தினத்தை ஒற்றிதான் நடக்கும். மே மாதம் வரக்கூடிய இந்த விசாக நட்சத்திரம் என்ற விசாகமும் பௌர்ணமி அப்படி பக்கத்துல வருது. சில சமயம் ரெண்டும் ஒரே நாள்ல வரும், இல்ல ஒன்றன் பின் ஒன்றா வரும், இல்ல முன்பின் அப்படின்ற அமைப்புல வரும். ஸோ மொத்தத்தில் எப்படியும் இந்த எனர்ஜி வேவ்ன்றது பக்கத்து நாளோட கனெக்ட் ஆகக்கூடிய ஒரு அமைப்பாகத்தான் இருக்கும். இந்த விசாகம் அப்படின்னு அவன் பேரே விசாகன்னு பேர், நம்மளே கேள்விப்பட்டிருக்கோம். முருகனுடைய இன்னொரு பேர் என்னன்னா விசாகன். விசாக நட்சத்திரம் எதை குறிக்கும் அப்படின்னா, ஒரு ஜோதிடர் சொல்ல வேண்டாம், அது குருவை குறிக்கும். குருவனுடைய நட்சத்திரம் தான் விசாக நட்சத்திரம். அப்ப நமக்குள் இருந்து தீப்பொறியாய் மலர்ந்த அந்த கந்த கடவுள் குருவாக மாறி நம்ம இயக்கக்கூடிய ஒரு நாள் உலகத்தில் ஒன்று உண்டு, அதுதான் வைகாசி விசாகம். இந்த தடவை வைகாசி விசாகம் 30ஆம் தேதி வருது. இந்த வைகாசி விசாகம் அப்படின்னு சொன்னோன்னே சில பேருக்கு சில வகையான ஒரு வழிபாட்டு முறைகள் இருக்கும். சில பேர் விரத முறையை கடைபிடிப்பார்கள், சில பேர் 48 நாள் விரதம் இருக்கக்கூடிய ஆட்களாக இருப்பார்கள், சில பேர் 21 நாள் விரதம் இருக்கக்கூடிய ஆட்களாக இருப்பார்கள். ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் நாளை வைகாசி விசாகத்துக்கு 6 நாள் விரதம் இருக்கும். 24ஆம் தேதியிலிருந்து இந்த 30ஆம் தேதி வரைக்கும் இருக்கக்கூடிய இந்த 6 நாட்களும் முருகப்பெருமானை நீங்கள் கொண்டாடி தீர்ப்பதற்கான ஒரு கால வரையறையாக இந்த தடவை அமைய காத்திருக்கிறது. இந்த 6 நாட்களும் கந்த சஷ்டி விரதம் இருக்கு. கந்தசஷ்டி விரதம் மாதிரியான ஒரு விரதத்தை நீங்கள் கடைபிடிக்கணுன்ற அவசியம் இல்லை. ஆனால் அதுக்கு இணையான ஒரு விரதமாக சொல்லப்படுகிற ஒரு விரதம் என்னன்னா இந்த வைகாசி விசாக விரதம் தான். யாருக்கெல்லாம் குழந்தை இல்லையோ, யாருக்கெல்லாம் திருமண தடை இருக்கிறதோ, யாருக்கெல்லாம் பித்ரு சாபம் என்று சொல்லக்கூடிய முன்னோர்கள் சாபத்தால் இருக்கக்கூடிய அமைப்பு இருக்கிறதோ, யாருக்கெல்லாம் இந்த ராகு கேது தோஷம் என்று சொல்லக்கூடிய அந்த விளிம்பில் மாட்டிக்கொண்டிருக்கக்கூடிய அமைப்பும் இருக்கும், யாருக்கெல்லாம் குலதெய்வ சாப நிவர்த்தி வரக்கூடிய ஒரு நேரமாக இந்த வைகாசி விசாகம்
அமையப்பெறுகிறது என்றுதான் மூல நூல்கள்லாம் சொல்றாங்க. ஏன்னா செவ்வாய் அப்படின்னாலே முருகக் கடவுள் தான். செவ்வாய் தான் இது அத்தனைக்கும் காரணமானவன். அப்போ வைகாசி மாதம் இந்த தடவை பார்த்தீங்கன்னா இந்த செவ்வாய் என்று சொல்லக்கூடிய கிரகம் ஆட்சி வாங்கி உட்கார்ந்துருக்கக்கூடிய ஒரு தன்மை. அப்போ நீங்க இது வரைக்கும் நீங்க முடியலையா, பரவாயில்ல, இந்த தடவை 2 ஆப்ஷன் இருக்கு. 21 நாள் விட்டுட்டேன் மேடம், 48 நாள் விட்டேன்னா பரவாயில்ல, 24ஆம் தேதியிலிருந்து 30ஆம் தேதிக்குள்ள இருக்கக்கூடிய இந்த 6 நாட்களை உங்களுக்கு இருக்கக்கூடிய முருகக் கடவுளை நீங்கள் கொண்டாடி கழிப்பதற்கான ஒரு வாய்ப்புகளை பிரபஞ்சம் உங்களுக்கு வழங்கி இருக்கு. மறக்காம பண்ணிக்கோங்க. இல்ல அதெல்லாம் முடியாது மேடம், நான் வந்து வேலைக்கு போறேன், தினம் இருக்கு, எனக்கு ஏதாவது இன்னும் ஷார்ட்டா சொல்லுங்க அப்படின்னா கண்டிப்பாக 30ஆம் தேதி நீங்க வைகாசி விசாகத்தன்னைக்கு விரதம் இருந்து முருகனை வழிபாடு செய்தீர்களே என்றால் நீங்கள் கேட்டது அனைத்தும் உங்களுக்கு இந்தான் முருகன் கொடுப்பான். ஏன்னா அன்னைக்கு முருகனோட ஹாப்பி பர்த்டே. நம்மளே பர்த்டே அன்னைக்கு எவ்வளவு ஹாப்பியா இருப்போம், மற்ற எல்லா நாளை விட வந்து பர்த்டே அன்னைக்கு நம்ம எவ்வளோ சந்தோஷமா இருப்போம். அந்த மாதிரி எப்பயுமே சந்தோஷமா கடவுள் இருக்கும்போது அவர்கிட்ட போய் ஒரு வரம் கேட்டோம் அப்படின்னா, ஐயோ நான் ஹாப்பியா இருக்கேன், தான் என்னோட ஹாப்பியை நீயும் வச்சுக்கோ அப்படின்ற மாதிரி தன்னுடைய சந்தோஷங்களை சேர்ந்து முருகன் வாரி கொடுக்கக்கூடிய ஒரு தினமாக இந்த வைகாசி விசாக திருநாள் அமையும் என்பதை முன்னோர்கள் கணித்தா இதை ஒரு பண்டிகையாக நமக்கு கொடுத்துட்டு போனாங்க. இப்போ நான் வைகாசி விசாகத்தன்னைக்கு விரதம் இருக்கணும்னு நினைக்கிறேன் மேடம், நான் என்ன மாதிரியான வழிபாட்டு முறையே பண்ணலாம், இந்த வைகாசி விஷயத்துக்கு நான் எதை பண்ணலாம் எதை பண்ணக்கூடாது, முதல்ல அது ஒரு கிளாரிட்டி கொடுங்க. நீங்க 6 நாள் விரதம் இருக்கணும்னு ஒரு முடிவு எடுத்துட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, ஒரு ஹைஃபை பண்ணிக்கோங்க என்ன மாதிரி. ஓகே, 24ஆம் தேதி காலையில் அதிகாலையில் நீராடி விட்டு உங்க வீட்டுல வேல் இருக்கு அப்படின்னா வேலுக்கு கந்த சஷ்டி கவசம் சொல்லி பூஜை பண்ணுங்க. இந்த வைகாசி விசாகம் மட்டும்தான் அருங்கோணங்களில் முருகன் அருள் பாவிப்பான் அப்படின்றது ஒரு நியதி. ஏன்னா கார்த்திகை நட்சத்திரம் தான் முருகனுடைய நட்சத்திரம், நமக்கு தெரியும். அதுல இருந்து கரெக்டா 180 டிகிரி இருக்கக்கூடிய நட்சத்திரம் தான் அந்த விசாக நட்சத்திரம். அப்போ தீப்பொறியாய் பிழம்பாக வந்த அந்த கார்த்திகேயனை தாமரை குளத்தில் இருந்த அந்த கார்த்திகை பெண்களால் வளர்க்கப்பட்ட அந்த 6 கண்மைகளையும் பார்வதி தேவி ஒன்றாக இந்த பௌர்ணமி நாளில் இணைத்து கார்த்திகேயனாக நமக்கு கொடுத்த நாள் தான் இந்த வைகாசி விசாகம். அதனால்தான் இந்த வைகாசி விசாகத்துக்கு அவ்வளவு மதிப்பு. 6 நாட்கள் நீங்க விரதம் இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நீங்க எதெல்லாம் நினைச்சிட்டு இருக்கீங்களோ அதெல்லாம் முருகன் இந்தான் கொடுத்துருவோம். ஓகே, இப்போ நீங்க எதுக்காக விரதம் இருக்கணும் அப்படின்னு ஒரு நியதி இருக்குல்ல, குழந்தை இல்லையா தாராளமா விரதம் இருக்கலாம், திருமணம் நடக்கலையா தாராளமா விரதம் இருக்கலாம், எனக்கு கோர்ட்டு கேஸ் வம்பு வழக்குன்னு பிரச்சனையா இருக்கு மேடம், நான் செய்யாத தப்புக்கு நான் பழியேற்றிட்டு இருக்கேன் அப்படின்னா ஓகே நீங்க விரதம் இருக்கலாம். எனக்கு வியாபார விருத்தியே கிடைக்க மாட்டேது, தொழில் மேன்மையே கிடைக்க மாட்டேது, ஓகே நீங்க விரதம் இருக்கலாம். தீராத உடல் வலி, தீராத மனவலி, எனக்கு வந்து உடல் பிரச்சனை, எனக்கு வந்து ஆரோக்கிய குறைபாடு இருக்கு, தாராளமா நீங்க விரதம் இருக்கலாம். இவனுக்கு ஏதோ எனக்கு பிள்ளி வச்சுட்டான், சூனியம் வச்சுட்டான், ஏவல் வச்சா ஏதோ ஒன்று பண்ணிட்டான், எனக்கு எல்லாமே தடையாவே இருக்கு, போன வருஷம் அதுக்கு முன்ன வருஷம் நல்லா தான் இருந்தேன், ஆனா திடீர்னு பார்த்தா எனக்கே அப்படிதான் தோணுது, எங்க போய் தீர்வு கிடைக்கிறதுன்னு தெரியல, நான் தடுமாறிட்டு இருக்கேன், எனக்குன்னு ஒரு வடிகால் கிடைக்காதா, யாராவது ஒரு கையை பிடிச்சி நான் எந்திரிச்ச மாட்டேங்களான்னு நீங்க யாரிடமும் சொல்ல முடியாமல் தவித்துக் கொண்டிருக்கிறீர்களா? இந்த ஒரு நாள் போதும் உங்களுடைய அத்துணை விதமான குறைகளையும் நிவர்த்தி செய்வது. கந்தன் கருணையை விட கந்தன் காலடியை விட வேற ஏதாவது வேணுமா என்ன? எதுவுமே வேணாம், அவன் கையை பிடிச்சிக்கிட்டாலே போதும், அழகாக கரை சேர்ந்து விடலாம். அதற்கான ஒரு நாளாகவும் இந்த வைகாசி விசாகம் இருக்கிறது. மற்ற எல்லா நாட்களும் ஒவ்வொரு விதமான விடயத்திற்காக கொண்டாடப்படும். ஆனா வைகாசி விசாகம் மட்டும்தான் உங்களுடைய அனைத்து பிரச்சனைக்குமான ஒரே தீர்வாக இருக்கக்கூடிய ஒரு நாளாக கந்தன் ஷட்கோண வடிவத்தில் 6 வகையான பிரச்சனைகளையும் 6 வகை பிரச்சனைக்குள் இருக்கக்கூடிய 3 விடயங்கள் மொத்தம் 18 வகையான வாழ்வியல் பிரச்சனையும் தீர்க்கக்கூடிய அதி அற்புத நாளாக இருக்கிறது தான் இந்த வைகாசி விசாகம். இந்த வைகாசி விசாகத்தை அன்னைக்கு நீங்க 6 நாட்களும் விரதம் இருந்து, விரதம் இருக்குன்னா என்ன உடனே வந்து பச்சை தண்ணி கூட குடிக்காம இருக்கிறது அப்படிலாம் இல்லைங்க. நம்ம உடல்நிலையை பொறுத்து தான், நம்மளுடைய மனநிலையை பொறுத்து தான் விரதம் இருக்கக்கூடியது. உங்களுக்கு முருகனை எந்த அளவுக்கு பிடிக்கும், முருகனை எந்த அளவுக்கு கொண்டாடணுன்றீங்களோ நீங்க பாடுங்க, ஆடுங்க, யாருக்கும் தெரியாமல் பூக்களால் பரவசப்படுத்துங்க, உங்களுடைய புன்னைகளால் மற்றவர்களையும் பரவசப்படுத்துங்க, எல்லாமே பண்ணுங்க. சில பேர் ஒரு பொழுது இருப்பாங்க, அப்படி ஒரு பொழுது இருக்கிறவங்க தாராளமாக இந்த விரதத்தை மேற்கொள்ளலாம். கடும் பட்னியாக இருக்க வேண்டிய சஷ்டி விரதம் மாதிரி இல்லாம ஒரு பொழுது மட்டும் நீங்கள் விரதம் இருந்து வைகாசி விசாகத்தன்று நீங்க அந்த விரதத்தை பூர்த்தி செய்யலாம். ஆனா கண்டிப்பாக ஆரம்பிக்கும் போது வைகாசி விசாகம் நீங்க ஒரு நாள் மேற்கொள்ளக்கூடிய ஆட்களாக இருந்தாலும் சரி, இல்ல 6 நாட்கள் விரதத்தை மேற்கொள்ளக்கூடிய ஆட்களாக இருந்தாலும் சரி, இந்த தடவை மட்டும் சிகப்பு வண்ணம் இல்லாட்டி மஞ்சள் வண்ணத்துல உடை அணிந்து நீங்கள் விரதத்தை மேற்கொள்ளணும். நீங்க ஆரம்பிக்கும் போது இப்போ 24ஆம் தேதி ஆரம்பிக்க முடிவு பண்ணிட்டீங்க, இந்த 6 நாளும் நான் முருகனை கொண்டாட போறேன், இந்த 6 நாள் நான் விரதம் இருக்க போறேன், கந்த சஷ்டி கவசம் சொல்லி என்னுடைய வாழ்க்கையில் வரக்கூடிய எல்லா பிரச்சனையும் தவிடுபடியாக்க போறேன், கந்த குரு கவசம் கேட்டு குருவாக அவனை என்னுள் அமர்த்தி கொள்ள போகிறேன், வேல்மாறல் படுத்தி என் வினைகளை தீர்த்து கொள்ள போகிறேன்னு சொல்லி முருகனை கொண்டாடக்கூடிய அத்தனை பதிகங்களோடும் நீங்கள் ஈடுபடக்கூடிய ஆட்களாக இருந்தீர்களே என்றால் மிகச்சிறப்பு. இல்லை மேடம், இருக்கிற இந்த அலுவல் உலகத்துல எங்க முடியுது, ஒரு நாள் என்னால முடியும் மேடம், அதுவும் இந்த தடவை ரொம்ப நல்லதா போகுது, வீக்கெண்ட் அவரை வருது, ரொம்ப ஹாப்பி அப்படின்னு நினைச்சீங்கன்னா அந்த ஒரு நாள் நீங்க வந்து சிகப்பு அல்லது மஞ்சள் உடை உடுத்தி முருகக் கடவுளுக்கு நீங்கள் வழிபாடு செய்யலாம்.
அதே மாதிரி மேக்சிமம் முடிஞ்ச அளவுக்கு பால் கொடுத்து உங்கள் வீட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய முருக கடவுளுக்கு அபிஷேகத்தை கொடுத்துட்டு வாங்க. ஏன்னா பால் என்று சொல்லக்கூடிய காரகத்துவம் எல்லாம் சந்திரனை குறிக்கும். இந்த தடவை சந்திரனோட வீட்டில் வந்து குரு அமர போறார். அப்போ குரு தான் பெருநிதிக்கு இறைவன். அப்போ இந்த தடவை யாரெல்லாம் பாலாபிஷேகத்துக்கு முருகனுக்கு கொடுக்குறீங்களோ அவர்களுடைய வாழ்வியலும் தேனாய் தித்திக்கும். வைகாசி விசாகத்தன்னைக்கு நீங்கள் எது பண்ணக்கூடாது அப்படின்னா தயவு செஞ்சு நான்வெஜ் சாப்பிடாதீங்க. நீங்கள் அடுத்த கேள்வி கேட்கலாம், நான் விரதம் இருக்கேன், நான் நான்வெஜ் சாப்பிடலாமா? அது என்ன கேள்வினே தெரியல. விரதம் இருக்கும்போது நான் நான்வெஜ் சாப்பிடலாமா அப்படின்னா அப்புறம் எதுக்கு விரதம் இருக்கணும் இல்லையா? விரத முறை அன்னைக்கு மட்டும் அந்த கொல்லாமை என்கிற விஷயத்தை அகிம்சையாக இருக்கிறதுக்கு தாங்க விரதம். அன்னைக்கும் போயிட்டு நான் வந்து நான்வெஜ் சாப்பிடலாமான்னு கேட்கறது அபத்தமான விஷயம். இந்த 6 நாள் உங்களால் நான்வெஜ் தவிர்க்க முடியுமா? தாராளமாக இருங்க. இல்லையா அந்த ஒரு நாள் மட்டும் அறவே அந்த நான்வெஜ்ஜை தவிர்த்துட்டு நிறைய பழ வகைகளை மேற்கொள்ளுங்க. பழ வகைகளை எடுத்துக்கோங்க. முடிஞ்ச அளவுக்கு பால் பாயசம் வைத்து நைவேத்தியம் பண்ணுங்க. திணை மாவு ரொம்ப ரொம்ப விசேஷம். திணை மாவை கொண்டு இந்த தடவை கந்த கடவுளுக்கு நீங்கள் அபிஷேகம் செய்தாலும் சரி, இல்லை திணை மாவை நைவேத்தியமாக படைச்சு நீங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய எல்லாரும் உண்டாலும் சரி, கந்தன் அவ்வளவு மகிழ்வான் என்பதுதான் ஐதீகம். அதனால் திணை மாவின் மூலமாக செய்யப்பட்ட பிரசாத பொருட்களை நைவேத்தியமாக இந்த வைகாசி விசாகத்துக்கு நீங்கள் இறைவனுக்கு படைத்தீர்களே ஆனால் கண்டிப்பாக கேட்ட வரத்தை கேட்டபடியே முருகப்பெருமான் உங்களுக்கு அருள்வான். இதில் ரொம்ப ஸ்பெசிஃபிக்காக யூனிக்கான ஏதாவது சொல்லுங்களேன் மேடம். இந்த ஒரு நாள் ஓகே, 6 நாள் நீங்கள் சொல்கிற மாதிரி கந்தசஷ்டி கவசம் போடுறோம், கேட்குறோம், முருகனை பூஜை பண்ணுறோம், கும்பிட்றோம், நான்வெஜ் சாப்பிடாமல் இருக்கோம், அதெல்லாம் ஓகே. ஆனால் இந்த வைகாசி விசாகத்தன்னைக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, எப்பயும் சொல்கிற மாதிரி தான், சாயங்காலம் இந்த தடவை பௌர்ணமி திதியும் வருது, இதுவும் வருது, அதுவும் சனி ஓரையாக வேறு இருக்குது. எடுக்கும்போது இந்த சனி ஓரையில் ஆரம்பிக்கிறதுன்றது கொஞ்சம் டிலேவை கொடுக்கும். அதனால் 12 மணி மத்தியானம் உங்களுக்கு முடியும் அப்படின்னா 12 மணி கரெக்டாக அது அபிஜித் முகூர்த்தத்தையும் இந்த தடவை குறிக்குது. 12 மணி 10 நிமிடங்களுக்கு ஆரம்பித்து நீங்கள் உங்களுடைய வழிபாட்டு முறையை மேற்கொள்ளலாம். இல்லையா இரவு 6 மணிக்கு மேலே பௌர்ணமி திதியோடு இருக்கக்கூடிய அந்த திதியிலில் நீங்கள் கொண்டாடலாம். ஓகே, 6 கோணங்கள் எப்பயும் சொல்கிற மாதிரி ஷட்கோணங்கள் போடுங்க. அந்த 6 கோணங்களிலும் 6 வகையான விளக்குகள் வைத்து விடுங்க. அதுவும் கண்டிப்பாக மண் விளக்காக இருப்பது இன்னும் சிறப்பு. அந்த மண் விளக்கு வைத்து விட்டு சகப்பு கலர் குங்குமத்தில் இந்த தடவை பிள்ளையார் பிடிச்சி வைங்க. யாரெல்லாம் சகப்பு கலர் குங்குமத்தில் பிள்ளையார் பிடிச்சி வைக்கிறாங்களோ டக்குன்னு காரிய நிவர்த்தி ஆகும். இதுதான் சூட்சம். நீங்கள் எப்பயுமே மஞ்சள் பிள்ளையார் பிடிப்பீங்க, அது ஓகே. அதோடு சேர்த்து சிகப்பு கலர் பிள்ளையாரும் இந்த தடவை பிடிச்சி வைங்க. அடுத்த நாள் அந்த அந்த சிவப்பு கலர் பிள்ளையாரும் தண்ணியில் கறந்து எங்கேயாவது கால்படாத இடத்துல அந்த மஞ்சள் பிள்ளையாரும் சிவப்பு கலர் பிள்ளையாரும் கரைச்சி எங்கேயாவது செடிகளுக்கோ இல்லை கால்படாத இடத்துலையோ கொட்டி விடுங்கள். இந்த 6 ஷட்கோணத்திலையும் சரஹண பவ இந்த ஒரு வார்த்தையை எழுதிட்டு அதன் மேலே 6 அகல் விளக்குகள் வைத்து விடுங்க. இந்த 6 அகல் விளக்கையும் வைத்து கை நிறையாக மல்லிகைப்பூ எடுத்து உங்களுக்கு கந்த கடவுள் மீதான என்னெல்லாம் துதி தெரியுமோ முருகனுடைய போற்றியை சொல்லி ஒரு 108 போற்றியாவது மினிமம் எடுத்துக்கோங்க. போட்டு அந்த 6ஐயும் நீங்கள் பிரித்து 6 விளக்கும் 6 முகனாக பாவித்து உங்களுடைய 6 விதமான பிரச்சனைகள் எதுவாக இருந்தாலும் சரி கந்தன் காலடியில் வைகாசி விசாகத்தன்னைக்கு சமர்ப்பித்தீர்களே ஆனால் கண்டிப்பாக கைமேல் பலன் கிடைத்தே தீரும். இந்த வைகாசி விசாகத்தன்னைக்கு என்னுடைய ஐபிஎன் பக்தி நேயர்களுக்கு உங்களுக்குன்னு ஒரு சூட்சமமான ரகசிய மந்திரம் ஒன்று சொல்லிக் கொடுக்குறேன். இந்த மந்திரத்தை 108 தடவை நீங்கள் போட்டிங்கன்னா போதும். இந்த வைகாசி விசாகத்தன்று நீங்கள் நினைத்த எல்லாவற்றையும் முருகன் உங்களுக்கு கண்டிப்பாக அருள்வாள். 48 நாளில் எழுதி வச்சுக்கோங்க. அந்த மந்திரத்தை கரெக்டாக நோட் பண்ணுங்க. ஓம் ஷாம் ஷம் சரவண பவாய நமக. ஓம் ஷாம் ஷம் சரகண பவாய நமக. நீங்க சரவண பவாய சொன்னாலும் சரி, சரகண பவாய சொன்னாலும் சரி, இது எல்லாமே வார்த்தைகளுக்கான ஒரு தன்மையை கொடுக்கக்கூடியதான். உங்களுக்கு எது வாயில வருதோ நீங்க அந்த மாதிரி சொல்லிக்கலாம். ஸோ இந்த ஒரு மந்திரத்தை நீங்க 108 தடவை சொல்லிட்டு லாஸ்ட்ல முடிக்கும் போது ஜெய 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 அப்படின்னு சொல்லி நமஸ்காரம் பண்ணி பாருங்க. தொடுறதெல்லாம் வெற்றியாக மட்டுமே மலரும். எந்த ஒரு இதுக்காக நீங்க இந்த விரதத்தை மேற்கொண்டாலும் சரி, இல்லைங்க எனக்கு எதுவுமே இதெல்லாம் இல்லை, கந்தன் நான் நல்லா தான் வச்சிருக்கான்னு என்ன மாதிரி ஆளா இருந்தீங்கன்னா கொடுத்ததுக்கு நன்றி சொல்ல ஒரு நாளாகவும் இந்த வைகாசி விசாகத்தை நீங்க கொண்டாடலாம். இந்த ஒரு மந்திரத்தை 108 முறை இன்னைக்கு நீங்க ஏற்றினீர்களே ஆனால் கண்டிப்பாக உலகத்தில் உள்ள அத்தனை முருக மந்திரத்தையும் சொன்னதற்கான பலன் கிட்டும் என்பதுதான் நிதர்சனமான உண்மை. இந்த மந்திரத்தை மறக்காம இந்த வைகாசி விசாகத்தன்னைக்கு சொல்லி பாருங்க. வரக்கூடிய நாட்கள் எல்லாம் வசந்தத்தின் வாசல் படியில் தான் இருப்பீங்க. இன்னும் நிறைய தகவல்களோடு நான் உங்களை அடுத்த எபிசோட்ல சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.